முதல்ல கடவுளுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில விளையாடாம இந்த போன்ல விளையாடிட்டு இருப்பாரு. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்? நீங்க லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது லவ் மேரேஜ் கணக்குல வரும். அடுத்த லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜ் கணக்குல வரும். அடுத்த மேரேஜ் பண்ண பொண்ணு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது டிவிலேயே வரும். காலையில எந்திரிச்சு கேலண்டர் பார்க்கும் போது என் ராசிக்கு கவலைன்னு போட்டுருந்துச்சு. இது என்னோட கவலைன்னு போட்டிருக்கேன்னு இன்னைக்கு காலையில இருந்து நினைச்சு ஒரே கவலையாவே இருக்கு. என் பொண்டாட்டி கிட்ட இந்த உப்புமாவை தவிர வேற எதுவும் வித்தியாசமா சமைக்க தெரியாதான்னு கேட்டுட்டேன். கேசரின்னு ஒரு கருமத்தை செஞ்சு எடுத்துன்னு வந்து குத்தா தெரியாதனமா எடுத்து சாப்பிட்டேன். நாக்கே நாசமா போச்சு. உப்புமாவை மூல அதோட குத்தி எடுத்துன்னு வந்துக்கிறா. நல்ல வேலை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டேன். கையில எடுத்து சாப்பிட்டு கையும் கூட சேர்ந்து கருகி போயிருக்கும். கல்யாண வாழ்க்கை கலவரம் இல்லாம சமாதானமா போனோம்னா பொண்டாட்டி கிட்ட 3 முக்கியமான விஷயத்த கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். சரிம்மா, சாரிம்மா, எல்லாம் வாய்ஸ்டம்மா. இந்த 3 விஷயத்த மட்டும் தாரக மந்திரமா பயன்படுத்தணும்னா வாழ்க்கை கலவரம் இல்லாம போகும். இது எல்லாத்தையும் தாண்டி பொண்டாட்டி ரொம்ப ஆக்ரோஷமான நிலைமைக்கு போயிட்டான்னா ஆம்பளைங்களுக்கு அமைதி தான் ஒரே ஆயுதம். பொறுத்தாரு பூமி ஆழ்வார்னு பொறுமையா இருந்த வேண்டியதான். போன் எடுத்தா இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க கூட ஹலோன்னு சொல்றதுதான் உலக வழக்கம். ஆனா என்னமோ இந்த பொண்டாட்டிக மட்டும் எப்போ போன் எடுத்தாலும் எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்கன்னு கேக்குறது. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நானும் என் வாழ்க்கையில பாக்குறேன். வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, ஏன் குளிர்காலம் கூட வருது. ஆனா எனக்கு ஒரு விடிவு வரமாட்டேங்குது. இந்த பூலோகத்துல பிறந்துட்டு நான் பண்றேன் பாடு. யோ கடவுளே, இது உனக்கே தண்டு சோறுன்றாங்களே, அதுல எந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனை கேட்டா லவ் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்றான். லவ் மேரேஜ் பண்ணவனை கேட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்றான். நம்மளுக்கு இந்த வம்பே வேணாம். அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு பண்ணிக்குவோம். கண்ண 3 நாளே ஒரே இருட்டா இருக்கு. என்னவா இருக்கும்? ஐயோ, பெரிய வேலையா இருக்குமோ? நான் ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கேன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கும் ஒரே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு யோசிப்போன்னு தூங்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மச்சான். எல்லா சீரியல்ல எப்படி தேடி தேடி வேலைக்காரியவே லவ் பண்றாங்க. வீட்டுல வேலை பாக்குறப்போ லவ் பண்ணி வீட்டை விட்டு பிரிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஒரு சீரியல் தான் பரவாயில்ல, எல்லா சீரியல்லையும் இன்னைக்கு சாம்பார வச்சிருக்கா. அது சாம்பார் மாதிரி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். பேசாம இன்னைக்கு வேறதான், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவோமா? எப்படி சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவோம். அந்தவா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்களா தான் எனக்கு கொடுப்ப. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கஷ்டம் என்பது லஞ்ச் டைம் மாதிரி கரெக்டா வந்துடும். சந்தோஷம் என்பது லீவ் டைம் மாதிரி எப்போது அதுதான் வரும். டேய் லூனா, எங்க இருக்க? வீட்டுல இருக்கேன்டி. பொய் சொல்லாத. உண்மையாவே நான் வீட்டுல தாண்டி இருக்கேன். அப்போ நீ என் மனசுல இல்லையா? அதானே பார்த்தேன். என்னோட அது இன்னும் வரலையேன்னு பார்த்து இதோ வந்துட்டான்ல. இதோ ஜூலை வந்துருச்சுல்ல. இனிமே ஜூன் போனால் ஜூலை காற்றே, ஜூலை மலர்களேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்கூல்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அதனால எது நடந்தாலும் நம்ம நடக்க கூடாது, படுத்து கிடப்போம். அம்மா, கடல் தண்ணி ஏன் உப்பு கறிக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே லூனா. இனிப்பா இருந்தா ஈவு முக்கியம்ல, அதான். இது கூட தெரியாம இருக்கீங்க. வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், எதையோ யோசிக்கிறோம், தூங்குறோம். மறுநாள் வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், எதையோ யோசிக்கிறோம், தூங்குறோம். இப்படியே ரிப்பீட்டு. அப்படியே ஒரு நாள் அப்பீட்டு. இதுதாங்க வாழ்க்கை. நல்லா தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள தண்ணீர் எப்படி போயிருக்கும்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இதுக்கு நடுவுல நமக்கு எதுக்கு ஆள்?
பொண்டாட்டி புருஷனை திட்டுறது புயல் காத்துல பொறி வைக்கிற மாதிரி மொசுக்கணும் காணாம போயிரும். ஆனா தப்பித்தோடு நம்ம திட்டுனோம் தேன் கூட்டுல கள்ளத்துக்கு ஏறித மாதிரி உடம்பெல்லாம் ரணமா ஆயிருவியா, சேதாரம் பயங்கரமா இருக்கும். இந்த பொண்டாட்டிங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலப்பா. ஊனா 1ஆம் தேதியா வந்துச்சுன்னா சரி, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க ரொம்ப டார்ச்சர் பண்றோம். இல்லைன்னா இவள போட்டு தள்ளிடலாமா? இல்ல போட்டு தந்தா கேஸ் கீஸ் ஆயிரும், பார்த்துடுவா. காலையில தேதி கழிக்கும் போது நம்ம ராசிக்கு கவலன்னு போட்டிருந்தது. ஏதோ கவலை போட்டிருக்குன்னு யோசிச்சு அதுவே ஒரு கவலை ஆயிடுச்சே. யோசிச்சு தயாரானதுதான் மிச்சம். இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் தான்டா காலை நீட்டி உக்காந்தா. கொடுத்து வச்ச வாழ்க்கடான்னு சொல்லிட்டு போனான் ஒருத்தா. இன்னொருத்த என்னடானா காலை மிதிச்சுட்டு சாரி கேட்கணும் கூட தோணல. சொந்தக்காரங்க முன்னாடி சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டலான்னு பார்த்தா இந்த தேவையான இன்னும் காணாமே. யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்கப்பா. என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு சோர்வு மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. இங்க எத்தனை பேரு வீட்டுக்கே தெரியாம இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையை மட்டும்தான் சொல்லணும்.